கண்டமங்கலம் அருகே குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்த தச்சு தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். கண்டமங்கலம் அடுத்த முற்றாம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் தம்பதியர் விமல்நாதன் வயது 35, சந்தியா வயது 30. விமல்நாதன் தச்சு தொழில் செய்து வருகிறார். இவரது சொந்த ஊர் நெல்லிக்குப்பம். தற்போது மாமியார் வீட்டில் தங்கி தச்சு தொழில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதியினருக்கு 7 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சினை காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் மாமியார் தலையிட்டு சமாதானம் செய்துள்ளார். அதன்பின் அதிகாலை முன்கூட்டியே எழுந்த விமலநாதன் தூங்கிக் கொண்டிருந்த தனது மனைவி சந்தியாவின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதில் சத்தம் கேட்டு குழந்தைகள் கூச்சலிட்டுள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்த நிலையில் விமல்நாதன் அங்கிருந்து தப்பித்து சென்றார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த சந்தியாவை அப்பகுதி மக்கள் மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கண்டமங்கலம் தாயார் ராஜவேணி புகாரின் அடிப்படையில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான விமல்நாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருவையாறு திருக்காஞ்சி மெயின் ரோடு டி ஆண்டியார் பாளையம் சந்திப்பில் நேற்று மாலை 2 பேர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக மங்கலம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறிப்பாக சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தகவல் வந்ததைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போலீசாரை கண்டதும் அங்கு நின்றிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்ததில் உருவையார் புதுநகரை சார்ந்த முகிலன் வயது 20 மற்றும் கரிக்கலாம்பேட் சுபாஷ் நகரை சார்ந்த தமிழரசு வயது 20 என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 செல்போன்கள் மற்றும் ரூபாய் 1100 ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தின் போது மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வைத்த கோரிக்கைக்கு ஒரு பதில் கூட பிரதமர் கோராததால் பாஜக கூட்டணியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேற தயாரா என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக எந்த மருத்துவ கட்டமைப்பும் ஏற்படுத்தவில்லை. போலி மருந்து தொழிற்சாலை தான் நடந்துள்ளது. அதில் பலர் கைது செய்யப்பட்டு இப்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். ஆனால் பிரதமர் மருத்துவ சுற்றுலாவாக மாற்றுவோம் என்று கூறியது வேடிக்கையாக உள்ளது. பிரதமர் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்காதது சிறு வருத்தம் உள்ளது, மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று பேசினார். ஆனால் அது குறித்து பிரதமர் சிறிது கூட பேசவில்லை, பதிலும் அளிக்கவில்லை. முதலமைச்சரின் ஒரே கோரிக்கை மாநில அந்தஸ்து தான். அது பற்றி பிரதமரும் பேசாததால் கூட்டணியை விட்டு வெளியே வர முதலமைச்சர் தயாரா என்று கேள்வி எழுப்பினார். பிரதமர் பொய் சொல்லக்கூடாது, உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் செய்திருந்தால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பிரதமருக்கு ஞாபக மறதி அதிகம் உள்ளது. எங்களது ஆட்சியில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி போட்டதை தடுத்து நிறுத்தியவர்தான் பிரதமர். இதனால் அரிசி போடவே இல்லை. இவ்வாறாக பிரதமர் கூறியுள்ளார். மக்கள் எதிர்பார்த்தது எதுவும் அறிவிக்கவில்லை. பிரதமர் வருகை முழுவதும் தோல்வியடைந்துள்ளது. கடந்த 5 ஆண்டு கால பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி சுடுகாடாக மாறப்பட்டுள்ளதாக நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகர், மாணிக்க வாசகர் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகர் மற்றும் மாணிக்க வாசகர் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. அடிப்படை வசதிகள் கேட்டு அப்பகுதி மக்கள் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் இன்று இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மடுகரை தவளக்குப்பம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த கரிக்கலாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மறியல் சம்பந்தமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது ஒரு வாரத்தில்
சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். இதனால் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் சுயநலமிக்க காங்கிரஸ்காரர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மிரட்டும் திமுக புதுச்சேரியிலும் காங்கிரஸை மிரட்டிக் கொண்டு வருகிறது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எவ்வித அருகதையும் கிடையாது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிகார பதவி வெறிகள் ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க முடியாமல் தள்ளாடுகின்றனர். தற்போது தமிழகத்தில் சுயநலமிக்க காங்கிரஸ்காரர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மிரட்டும் திமுக புதுச்சேரியிலும் காங்கிரஸை மிரட்டிக் கொண்டு வருகிறது. 15 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது அதன் கூட்டணி கட்சியாக திமுக வெறும் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றுவிட்டு தற்போது எங்கள் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று பதவி வெறிகள் காங்கிரஸை மிரட்டுகிறது. இங்குள்ள திமுகவின் ஒரு சில கைகூலி காங்கிரஸ் தலைவர்களுக்கு இந்த உண்மைகள் புரியாது. காங்கிரஸ் கட்சியின் தன்மானமுள்ள உண்மையான தொண்டர்கள் இந்த உண்மை நிலையை உணர்ந்து இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார். அதிமுகவின் தொடர் கோரிக்கை ஏற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு வக்ஃப் வாரியத்திற்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதை அதிமுக வரவேற்கிறது என்றும் இதில் இந்துக்கள் இடம்பெற்றிருப்பது எதிர்காலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். மேலும் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தவர்களை அவர்கள் விருப்பப்பட்டால் பத்திரமாக நம் நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றும் புதுச்சேரி மற்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கத்தினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் தாடி ராசு தலைமையில் புதுச்சேரி பணிமனை செயலாளர் ராஜாராம், இணை செயலாளர் சிவபாலன் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தும் தங்கத்தேர் இழுத்தும் வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சிகள் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரம் அன்று பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகள் கொண்டு வரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சிகள் பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். இந்த விழாவில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது ஆதரவாளர்களோடு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் கோபால், ஞானமணி, முருகன், பாபு, குணசேகரன், எழிலன், சக்திவேல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.60 லட்சம் இழந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ஃபேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு மற்றும் ரூபாய் 3000 உடனடி தள்ளுபடி தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதனையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை புதிய வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிடும்படி செய்துள்ளார். அதன்பின் அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 1,18,650 மோசடியாக எடுக்கப்பட்டது. அதேபோல திருக்குனூரை சார்ந்தவர் 90,000, கோரிமேட்டை சார்ந்தவர் 11,997, திருக்குனூரை சார்ந்த பெண் 25,000, காலாப்பட்டை சார்ந்தவர் 5,937, வில்லியனூரை சார்ந்தவர் 5,000, கிருமாம்பாக்கத்தை சார்ந்த பெண் 4,400 என 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2,60,984 இழந்திருக்கின்றனர். இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மக்களுக்கு முழு நேரமும் உழைக்க தயார் என ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில்
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 5000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் பங்கேற்றனர். முன்னதாக விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வஹாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைஸ்வாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், கண்ணபிரான், ராபர்ட், ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா, செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட பல்வேறு அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நடிகர் தாடி பாலாஜி பேசுகையில், ஒரு தலைவரை எப்பொழுது வேண்டுமானாலும் அணுக முடியும். இதனால்தான் தான் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தேன். அனைவருக்குமான தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் செயல்படுகிறார் என்றார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், இந்த மாதம் புனிதமான மாதம். நோம்பிருந்து இறைவனை வேண்டுகிறோம். விரதம் இருப்பது உடலுக்கு நலனுக்கும் உகந்தது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இஸ்லாம் மதம் தொடங்கப்பட்டதே அனைவரும் சம் என்பதற்காகத்தான். அந்த வகையில் இந்த தேசத்தில் பல ஆண்டுகளாக நாம் அமைதியாக வாழ்ந்து வருகிறோம். அதற்கு இறைவனுக்கு நன்றி ஏதோ வாழ்ந்தோம். சென்றோம் என்று இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தான் புதுச்சேரி அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். புதுச்சேரி மாநிலம் மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கியுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் வெளிநாடுகளைப் போல உயர வேண்டும். இளைஞர்கள் நன்றாக கல்வி கற்று நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை முன்னேற வேண்டும். நமது ஊரில் சாலைகள் முதல் வாய்க்கால்கள் வரை பல பிரச்சனைகள் உள்ளன. போதை பழக்கம் அதிகரித்துள்ளது. நம் வளர்ச்சியை நோக்கி செல்லவில்லை. ஏதோ ஆட்சி செய்வதற்காக நான் வரவில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். மக்கள் அன்பும் ஆதரவும் அளித்தால் அவர்களுக்காக முழு நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறேன். அதற்காகத்தான் தொழிலையெல்லாம் விட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. வெளிநாடு போல புதுச்சேரியை மாற்ற வேண்டும் என்பதே என் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மதிய உணவு வழங்கினார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு பகுதியில் உள்ள பேபிசாரா இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மதிய உணவு வழங்கினார். தனது கைகளால் மதிய உணவு பரிமாறிய அவருக்கு குழந்தைகள் மற்றும் இல்ல நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் போது மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், மீனவரணி தலைவர் குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து பேபிசாரா இல்ல நிர்வாகிகளிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பணியை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். காரைக்காலில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் முன்பு பூவம் TMI செயின்ட் ஜோசப் பள்ளி சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணிகள் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் சாதனை படைத்த பெண்களின் வேடமணிந்து முக்கிய வீதிகள் வழியாக பேண்ட் வாத்தியம் முழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி மாணவ மாணவிகளை வரவேற்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் அருள் சகோதரி லீதா ரோஸ்லின், பள்ளியின் முதல்வர் அந்தோணி ஜெயசீலன், பள்ளி நிர்வாகி அருள் சகோதரி விண்ணரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகர், மாணிக்க வாசகர் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகர் மற்றும் மாணிக்க வாசகர் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை.
அடிப்படை வசதிகள் கேட்டு அப்பகுதி மக்கள் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் இன்று இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மடுகரை தவளக்குப்பம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த கரிக்கலாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மறியல் சம்பந்தமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது ஒரு வாரத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். இதனால் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சனிக்கிழமையன்று அம்மன் சித்தாந்த வேடத்தில் கபாலம் ஏந்தி தர்மம் வாங்குதல் நிகழ்ச்சியும் முக்கிய நிகழ்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி அன்று நிசாசினி உடல் கிழித்து குடல் பிடுங்கி சிவனை மீட்டெடுத்தலும், அதனைத் தொடர்ந்து அம்மன் வேடமணிந்து பாவடை ராயன், வீரபத்ரன், காட்டேரி, முனீஸ்வரன், பூதகணங்கள் சூழ ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுழற்சியால் படையுடன் மயானம் சென்று வல்லாள கண்டனை அழித்து மயான கொள்ளை இடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் அருளை பெற்று சென்றனர். ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வருகை புரியும் திண்டிவனம் நலியகோடா நகர் அருள்மிகு ஸ்ரீனிவாச அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் புதுச்சேரி கடல் தீர்த்தவாரியில் கலந்து கொள்வார். பின்னர் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுச்சேரிக்கு வருகை புரிந்த திண்டிவனம் ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமகத்தில் கலந்து கொண்டு அருள் பாலித்தார். தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் வந்தடைந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஸ்ரீனிவாச அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சீர்வரிசை தட்டு வழங்கி பூநூல் மாற்றுதல் நிகழ்வும் பூப்பந்து விளையாடலும் நடைபெற்றது. தொடர்ந்து பெண்களும் ஆண்களும் கும்மி அடித்து நடமாடினர். அதனைத் தொடர்ந்து மாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைக்கும், கடன் தொல்லைகள் நீங்கும் என்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பு பணிக்கு இந்திய திபேத்திய எல்லை காவல் படையினர் வில்லியனூரில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை டிஐஜி சத்ய சுந்தரம் உத்தரவின் அடிப்படையில் ஐஜி மற்றும் சீனியர் எஸ்பி மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான ஓட்டு சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபேத்திய எல்லை காவல் படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முதல் மாடவீதி, கோட்டைமேடு, கண்ணகி, ஹைமாஸ் வழியாக சென்று கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர்.